ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சென்டம் மார்க் 100 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு அதுக்கான லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை இப்போ ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பாடவாரியாக தேர்ச்சி சதவீதம் தமிழ் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 96.85 பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகியிருக்காங்க. இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட் தான் 96.85. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 99.15%, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 96.78%, சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 96.72%, சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 95.72%. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாடவாரியாக அதை பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியம், 100 சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதுக்கான லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 100% மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழில் 8 பேர் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் 415 பேர் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. மேக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல அதிக சென்டம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்திருக்காங்க பாருங்கள், அதாவது 20,691 பேர் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5,104 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4,428 பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்டம் எடுத்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி வந்து சென்டம் மார்க் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ தமிழில் 8 சென்டம் தான் வந்திருக்கு, இங்கிலீஷ்லேயே பார்த்திங்கன்னா 415 சென்டம் வந்திருக்கு. எல்லாத்தோட மேக்ஸில் தான் வந்து பார்த்தோன்னா அதிகமாக சென்டம் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட் கொஷின் பேப்பரே ரொம்ப ஈஸி தான். அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த வருஷம் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சென்டம் மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.